கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. சமூக வலைதளங்களில் சில நாட்களாக பெரும் வைரலாகி வந்த காக்ரோச் ஜனதா கட்சி இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் டில்லி உயர்நீதிமன்றம் இன்று மதியம் அரசு மற்றும் எக்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆனாலும் அந்த கணக்கை உடனடியாக மீட்டெடுக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டதுடன் மத்திய அரசின் விளக்கத்தை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதை காட்டி இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு தரப்பு தெரிவித்திருந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்த கணக்கை முடக்கியது. இதுகுறித்து காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனரான அபிஜித் தீப்கே தாக்கல் செய்த மனு நீதிபதி புருஷேந்திர குமார் கௌரவ் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, சமூக ஊடக நிறுவனமான எக்ஸ் இந்த விவகாரத்தில் மனுதாரருக்கு மறைமுகமாக உதவி செய்வது போல தெரிகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அகில் சிபல், இது முற்றிலும் ஒரு நையாண்டி பக்கம் என்றும் ஒட்டுமொத்த கணக்கையும் முடக்குவதற்கு பதிலாக சர்ச்சைக்குரிய பதிவுகளை மட்டும் நீக்க உத்தரவிடலாம் என்றும் கூறினார். இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இந்த விவகாரத்தில் பரந்த அளவிலான தாக்கங்களும் ஆழமான பாதுகாப்பு பிரச்சினைகளும் இருப்பதாக தெரிகிறது என்று குறிப்பிட்டார். எனவே மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் விரிவான பதிலை அளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் காக்ரோச் ஜனதா கட்சியின் எக்ஸ் வலைதள பக்கத்தின் முடக்க உத்தரவை பரிசீலனை செய்ய ஆய்வுக்குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனுதாரர் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் இருப்பதால் அவர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் குழுவின் முன் ஆஜராகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.